நோ ப்ராப்ளம். சாப்பிடுற விஷயத்துல நான் கூச்சமே பட மாட்டேன். ஐயோ, என்ன கிறிஸ் கெயில் மாதிரி இந்த விளாசு விளாசுது? இருக்கு இப்படியே தின்னு தின்னுதான் அரபாடி லாரி மாதிரி திரியா நீ. ஒண்ணு ஆகலையோ? நினைச்ச மாதிரியே இந்த தடவை வந்துட்டானே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஐயோ தம்பி, எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்க அம்மா போய் அந்த பக்கம் விளையாடுறியா? இடிச்சுனா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன போச்சா என்ன? காமாட்சி, நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். 60ஆம் கல்யாணம் பண்ண போற வயசுல உனக்கு எதுக்கு முத கல்யாணம்? வேற இந்த கருமத்தை வேற எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அதுல எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது. குழிக்குள்ளே உழுதுட்டா. இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்கவனா? கரெக்ட். அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். கால விழு குமாரு, கால விழு. ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா நான். வயல்ல எலி பிடிக்கிறேன் போல் இருக்கு. இங்க வந்து அதே வேலையை பாக்குறானே. ஆசீர்வாதம். நீ நல்லாவே இரு. கல்யாணம் எனக்கு கல்யாணம், கல்யாணம் எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், கல்யாணம் எனக்கு கல்யாணம், கல்யாணம் எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி. நான் ராஜா, நான் ராணிங்களா? மகாராணி. திருட்டு பயவுள்ள சென்டிமெண்டா பேசி பேசி இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தர பயவுள்ள.
வடக்கம் தானே. எங்க கூட போட்டி போடு. ஆமா. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. எங்க காட்டு? அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா. சிரிக்காங்க. நான் எதிர்பார்க்கல. என்ன பவர்? போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வர்றேன். போங்க. எத்தனை பேரை பார்த்துக்கிட்டாங்க முட்டைப்பழம். டைவுலைக்கு ஆசைய பாரு. எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த சினாக் பாபு விழ மாட்டான்டா. ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றீங்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். ஸ்கெட்சா என்ன கொடுத்தாங்க? நான் பாரு. சக்கரைங்க. ஏ வாய பாரு. சக்கரை குத்துறது நம்ம வாங்கிட்டு புடிங்க. மேல் பத்ரி எக்ஸிங். மேல் பத்ரி எக்ஸிங். மேல் பத்ரி எக்ஸிங். இது சாம்பிள் வாங்குற மாதிரி தெரியலையே. எல்லா கல்லையும் இப்படிதான் வாங்கிட்டு இருக்கேன். போடியா, சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? பொம்பளை வெறி புடிச்சு போய் கிழிஞ்சுக்கிருக்க நீங்க. 90s தானே நீ? தெரியுதுடா. பொளந்துரும் பாத்துக்க. நான் பின்னாடி நீ போயிட்டேன்னா பின்னாடி பொண்ணு வந்துரும். நீ போனேன்னா தான் பொண்ணு வரும். போ. என்னடா அச்சு டாக் மாதிரி அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்க? அம்மா, இங்க இருந்து நம்ம பசங்க எங்க? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காச்சு போனதா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. Close your eyes, sir. Okay, போடா, எனக்கு தீண்டா. நீ எதுக்குமே லாய்க்கலன்னு அங்க போய் ஒரு தொடப்ப கட்ட மாதிரியா நில்லு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஏடா அப்ப தரைக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்டா? 500 அடிக்கு மேல இருக்கும்டா. 500 அடியா? என்னாச்சு? இம்புட்டு போராடுற. இப்பவாவது என்னை பத்தி உணர்றியா? லவ்ன்றது கீழே கிடைச்ச காசு மாதிரி. கிடைச்சவனுக்கு லக்கு, ஏழ்ந்தவனுக்கு டெத்து. தட் இஸ் லைஃப். குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம்